ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட ரத்தினங்களை பத்தி நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள், நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ரத்தினங்களை வந்து அதனுடைய பயன்கள் என்ன, அது எப்படி அணிஞ்சிக்கலாம், அதனுடைய தன்மைகள் என்ன, இது பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து இது காலம் தோன்றிய நாட்கள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலங்களில் பெரிய மன்னர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய ராஜா ராணிகள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார்கள், இப்படிலாம் வந்து ஆதியில் வந்து அவங்க பயன்படுத்தி மிகப்பெரிய வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரம் மூலயமா இதனுடைய பயன்கள் தெரிஞ்சு இன்னைக்கு எல்லோருமே வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். பொதுவாக அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஏதோ ஒரு மிகைப்படுத்தப்பட்டு அதிர்ஷ்ட ரத்தினம்னா இது அணிஞ்சிக்கிட்டோம்னா நிறைய வந்து செல்வங்கள் வந்து குவியும் அப்படிங்கிற வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுனால இது அது மிகைப்படுத்தி ஒரு சிலரால் சொல்லப்பட்டதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இதில் ஒரு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பொதுவாக அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லைங்க. அதாவது வந்து பஞ்சபூத ஆற்றல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 நவ கிரகங்களுக்குமே 9 வகையான ரத்தினங்கள் உண்டு. அப்போது ஒருத்தருக்கு வந்து அவங்க ஜாதகப்படியோ அவங்களுடைய உடல் அமைப்புப்படியோ அவங்களுக்கு ஒவ்வொரு ரத்தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆற்றலை வந்து கொடுக்கும். அந்த நவ ரத்தினங்களை அணியும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூரண அமைதி, வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தன்மையிலிருந்து நேர்மறை தன்மைக்கு போகக்கூடிய ஒரு நிலை, கரெக்டான வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரான வாழ்க்கை பாதையை சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே உண்டு. அதையும் தாண்டி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் வெற்றி வாய்ப்பு, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் மட்டும் கிடையாது, சகலவிதமான வெற்றியும் தரக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம வந்து அதிர்ஷ்ட ரத்தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்ட ரத்தினங்களுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 9 வகையான ரத்தினங்கள் உண்டு. அதாவது வந்து 9 நவ கிரகங்களுக்கும் 9 கோளுக்கும் 9 விதமான ரத்தினம் உண்டு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூரிய பகவான், சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிற வந்து ஒரு ரத்தினம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து அப்படிங்கிற ரத்தினம் வந்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து பவளம். அடுத்தது வந்து புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரகத பச்சை அப்படிங்கிற அதிர்ஷ்ட ரத்தினம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைரம். அடுத்ததாக வந்து சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலக்கல், ப்ளூ சஃபைர்னு சொல்லக்கூடிய நீலக்கல் வந்து அதிர்ஷ்ட ரத்தினமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமேதகம். அடுத்ததாக வந்து கேது பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைடூரியம். இப்படி 9 நவக்கோள்களுக்கும் 9 வகையான ரத்தினம் உண்டு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை ரத்தினங்களும் உண்டு. அதாவது வந்து சப்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை ரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சில ரத்தினங்களுடைய விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறதுனால அது பயன்படுத்த முடியாதவங்க வந்து துணை ரத்தினங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த நவரத்தினங்கள் அணியும் முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த நவரத்தினங்கள் அணிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருவருக்கு வந்து எந்த ரத்தினத்தை அணிந்தால் அவருடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம், அதிர்ஷ்டம் அடையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரத்தினத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த ரத்தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து அணிஞ்சிக்க கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு வந்து முழுமையான யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு உண்டான கல் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கல், ப்ளூ சஃபைர்னு சொல்லக்கூடிய நீலக்கல். அந்த நீலக்கல்லை நம்ம தேர்ந்தெடுத்து அணிஞ்சிக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு என்னாகும்னு சொன்னோம்னா, நான் அதிர்ஷ்டக்கல்ல போட்டதுக்கு பிறகு எனக்கு வந்து எந்த விதமான பலனும் கொடுக்கல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக வேலை செஞ்சுட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தோஷம் உள்ள கல்லாக இருக்கும், அதாவது குற்றம் உள்ள கல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அதிர்ஷ்ட கல்லுலுமே வந்து பார்த்திங்கன்னா சில கல்லில் வந்து அந்த மாதிரியான தன்மை இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட கல் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அது உடனடியாக பயன்படுத்தாமல் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வந்து இதை நம்மளோட வந்து நம்ம பயணிக்கு போகும்போது கூட வச்சுருக்கணும். அதாவது வந்து இப்போ ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கலாம், இல்லை ஒரு பையில் வச்சுக்கலாம். பெண்களாக இருந்தால் ஒரு மணி பர்ஸ் அந்த மாதிரி அதில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் வந்து
இது நம்ம கூட இருக்கும்போது அந்த கல் வந்தது பிறகு நமக்கு என்ன விதமான மாற்றங்கள் நிகழ்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம உடம்புல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா, அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயமாக இந்த 10 நாளில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து உணரலாம். அந்த கல் வந்தது பிறகு அது நமக்கு உண்மையிலே வந்து ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த கல்லாக இருந்தால் சில மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சிக்கு உண்டான தன்மையெல்லாம் அது கொடுக்கறது வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனதில் வந்து ஒரு புத்துணர்வு இருக்கும். அதாவது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எப்பயுமே வந்து ஒரு மனம் ஆனந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதான தன்மையெல்லாம் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு அந்த தன்மையை உணர்ந்தீங்கன்னா அந்த கல் வந்து நீங்கள் 100% வந்து நம்ம கல்லை வந்து அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம கல் வந்தது பிறகு ஒரு மாதிரியான எதிர்மறையான தன்மை, சில பேருக்கு சில விபத்துக்கள்லாம் நடக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்மறையாக நடந்துகிட்டு இருக்குது, குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் உருவாகுது, இந்த மாதிரி தன்மையை உணர்ந்தீங்கன்னா அந்த கல் வந்து குற்றமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கல்லை வந்து மாற்றிட்டு வேறு ஒரு கல் வாங்கிட்டு வர்றது நல்லது. அதனால தான் என்னென்னா அதிர்ஷ்ட கல்லை வந்து நம்ம உடனடியாக வந்து அணிஞ்சிக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமலே அணிஞ்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விலை உயர்ந்த ரத்தினம், நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம். ஆனால் அந்த வைரம் வந்து எல்லாருக்குமே வந்து உபயோகப்படாதுங்க, எல்லாருமே அணியக்கூடாது. வைரம் வந்து சுக்கரனுடைய அனுகிரகம், சுக்கரனுடைய கதிர்வீச்சுகள் உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை. குறிப்பாக நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அந்த வைரம் வந்து ஆகாத நிலையில் இருந்துச்சுன்னா அது அணியும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காது சம்பந்தமான பிரச்சனை. ஒரு சிலர்லாம் அதை பயன்படுத்தி எனக்கு அது போட்டதுலேருந்தே காது எனக்கு கேட்கல, காது வலி, காது பிரச்சனை கொடுக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தலைவலி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது இந்த ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஆதியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் வந்து அவங்க தலையில் கிரீடத்தில் வந்து இந்த ரத்தினங்கள்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டயானா வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து அதிகமாக அந்த வைரம் வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து விபத்தையெல்லாம் கொடுத்துருங்க. அந்த ரத்தினம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றதாக இல்லைன்னு சொன்னோம்னா விபத்து சந்திக்கிற மாதிரியான தன்மையெல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட ரத்தினம் முறையாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு டாப் லெவலில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு யோகமான கிரகம் இருக்கும். அது வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 வயசில் அந்த திசை வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வந்து யோகத்தை கொடுக்குற ஒரு நிலையில் இருந்து வச்சிங்களேன், அது வந்து ஒரு 50 ஆண்டில் தான் அவருக்கு வருது. 20 ஆண்டுகள் இருக்கும். 50லேருந்து 70 வருஷம் தான் அவருக்கு வந்து அந்த வளர்ச்சியான காலகட்டம்னு நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதுவே அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் யோகம் தரக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு உண்டான அந்த ரத்தினத்தை வந்து இப்போ அவங்க அணியும் போது அது அணிஞ்சு நாள் முதல்லேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யோக பலன்களை வந்து கொடுக்கறது அவங்க உணர முடியும். அந்த வகையில் தான் அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆதி காலத்திலேருந்து நம்ம தமிழர் முறைப்படி வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ரத்தினம் எது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். உகந்த ரத்தினத்தை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த தேர்ந்தெடுக்கிற முறைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருடைய அந்த பிறந்த எண், அவருடைய அந்த விதி எண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ராசி நட்சத்திரம், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம், இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ராசியை வச்சே வந்து அணிஞ்சிக்கிறாங்க. ராசி அப்படிங்கிறது வந்து 25% வந்து வேலை செய்யும். லக்னம் தான் வந்து பார்த்திங்கன்னா 75% நமக்கு வேலை செய்யும். அதே மாதிரி வந்து ஏனோதானான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த ரத்தினத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை ஆய்வு பண்ணி நமக்கு வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம தேர்வு பண்ணி தான் நம்ம எடுக்கணும். தேர்வு பண்ணி எடுத்துட்டோம். அந்த தேர்வு பண்ணது பிறகு இந்த ரத்தினங்களை வந்து எந்த உலோகத்தில் அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக 2 விஷயம் தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து 2 அணியே சொல்லுவாங்க. குரு அணி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அணி அப்படின்னு சொல்லி இருக்கும். சுக்கரன் அணி உள்ள ரத்தினங்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் அணியது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் அணியது ரொம்ப சிறப்பு. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இப்போ சுக்கரன் அப்படின்னா வைரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் அணியிறது தான் 100% பலன் கொடுக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபேன்னு சொல்லக்கூடிய நீலக்கல், சனிக்கு உண்டான நீலக்கல்ல வந்து நம்ம வெள்ளி உலோகத்தில் அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது மோதிரமாக நம்ம அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலராக நம்ம பயன்படுத்திக்கலாம். பல வகையில் நம்ம அந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோமேதகன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானுக்கு உண்டான அந்த ரத்தினத்தை வந்து வெள்ளியில் அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும். புதனுக்கு உண்டான மரகத பச்சை, அந்த மரகத பச்சையை வந்து வெள்ளியில் அணிஞ்சிக்கிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதேமாதிரி தங்கத்தில் அணியக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க, எல்லோ சஃபைன்னு சொல்லக்கூடிய அந்த கனக புஷ்பராகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்கத்தில் அணிகிறது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதேமாதிரி வந்து மாணிக்கம், சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் அணிகிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு உண்டான வைடூரியம், அந்த வைடூரியம் அப்படிங்கிற அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் அணிகிறது ரொம்ப சிறப்பு.
சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான பவளம் மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவளத்தை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் அணிஞ்சிக்கிறது ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இந்த முறைகளில் இந்த உலோகத்தில் தான் நம்ம இது வந்து பயன்படுத்துறது மிகப்பெரிய வந்து வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எப்போ வந்து நம்ம அணிஞ்சிக்கலாம் அதான் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கும் ஒரு தேவதைகள் உண்டு. அந்த தெய்வ சன்னிதானத்துக்கு போய் அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அவங்க ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த நாளில் அதுக்கு உண்டான ஒரு நாள் இருக்குது, அன்றைக்கி நம்ம அணிஞ்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா சூரியனுக்கு உண்டான ரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம். இந்த மாணிக்கல் ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழமையான ஒரு சிவாலயம் போய் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் சூரிய ஹோரையில் போய் என்ன பண்ணோம்னா இந்த ரத்தினத்தை வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு விளக்கேற்றி தீபம் ஏற்றி அங்கே ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி கோயில் குருக்களால் நீங்கள் வாங்கி அந்த நேரத்தில் அணியும் போது அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உண்டான முத்து இந்த ரத்தினத்தை வந்து எப்போ அணியலான்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஆலயத்தில், அதாவது வந்து ஒரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் சன்னிதானத்தில் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் அந்த சந்திர ஹோரையில் வந்து அந்த அம்மன் சன்னிதானத்தில் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு இதெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி அவருடைய ராசி நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அதை வந்து அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா அந்த ரத்தினம் அணிஞ்ச நாள் முதல்லேருந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி, மன சந்தோஷம், மன திருப்தி இதெல்லாம் குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது அந்த முத்து வந்து நம்ம மாலையாகவும் அணிஞ்சிக்கலாம். பெண்கள் வந்து முத்து மாலையாகவும் அணிஞ்சிக்கலாம். அந்த முத்து அப்படிங்கிறது வந்து சந்திரனாலே வந்து மன தெளிவு, மன ஆரோக்கியம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அதை அணிய ஆரம்பித்தாலே அதுலேருந்தே அவங்களுக்கு சில மாற்றத்தை வந்து உணர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கு உண்டான ரத்தினம் வந்து பார்த்திங்கன்னா பவளம். இந்த பவளம் வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து தாலியில் வந்து பவளம் அணிவாங்க. அதே மாதிரி வந்து பவளம் மாலையாகவும் நம்ம அணிஞ்சிக்கலாம், பவளம் ரத்தினம் மோதிரமாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது அணியக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து அதிகாலையில் செவ்வாய் ஹோரையில் வந்து முருகர் ஆலயங்களில் போய் அருகில் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகர் ஆலயம் இருக்கோ அந்த முருகர் கோயில் போய் நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் அதுக்கு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டு வச்சு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த குருக்கள் கையால் நீங்கள் இதை வாங்கி நீங்கள் அங்கே அணியும் பொழுது அன்னையிலிருந்து ஒரு வெற்றியை நீங்கள் அடையிறது ரொம்ப கண்கூட வந்து பார்க்க முடியும். அடுத்த ரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து புதன். இந்த புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதனுக்கு உண்டான ரத்தினம் அப்படிங்கிறது வந்து மரகத பச்சை. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த ஹோரையில் புதன் ஹோரை பொதுவாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கரெக்டாக அந்த 6 to 7 அப்படின்னு கிடையாது. ஒரு சில நேரங்களில் வந்து அந்த சூரியன் வந்து ஒரு 6:10 6:15 கூட உதயமாகும். அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ இதிலே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த இதில் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது இருக்கும். அதில் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெருமாள் ஆலயம் போய் நீங்கள் அது தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டெல்லாம் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சு நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் வாங்கி அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து வரதை நீங்கள் வந்து உணர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீலக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நீலக்கல் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுக்கு உண்டான கல். அப்போ அந்த சனி பகவானுக்கு உண்டான அந்த கல்லை வந்து நீங்கள் குறிப்பாக வந்து பைரவர் ஆலயம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா ஆஞ்சநேயர் ஆலயம், இந்த 2 சன்னிதானத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் அந்த சனி ஹோரையில் 6 to 7 அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டெல்லாம் நீங்கள் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஒரு தீபம் ஏற்றி முறையாக நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு அந்த ரத்தினத்தை அந்த நேரத்தில் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அன்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் உள்வாங்கி உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து வரது நம்ம கண்கூட வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோமேதகம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானுக்கு உண்டான கல் வந்து கோமேதகம். இந்த கோமேதகத்தை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த கோமேதகம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லி தேர்ந்ததுக்கு பிறகு அந்த கல்லை வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் சன்னிதானம் துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு போய் அந்த துர்க்கையினுடைய பாதத்தில் வச்சு அங்கே அந்த சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பழம் கல்கண்டுலாம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு உங்கள் ஜென்ம ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த கல்லை வந்து நீங்கள் அன்னைக்கு அந்த வேலையில் வந்து அணிஞ்சிக்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுக்கு உண்டான கல் வந்து பார்த்திங்கன்னா வைடூரியம். இந்த வைடூரியத்தை வந்து நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், அது விநாயகர் கோவிலுக்கு வந்து இதை நீங்கள் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து சூரிய ஹோரை
அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை இது ரெண்டில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் போய் அந்த விநாயகர் ஆலயத்தில் இந்த வைடூரியத்தை வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி அந்த சாமிக்கு வந்து விநாயகருக்கு வந்து தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு கல்கண்டுலாம் வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் முறையாக வந்து பூஜை செஞ்சு நீங்கள் அணிஞ்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்கள் வந்து வரதை நம்ம உணர முடியும். பொதுவாக அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்தோம். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், அதிர்ஷ்ட ரத்தினம் எல்லோராலையும் எல்லா நேரங்களையும் அணிய முடியாது. அதுக்கு உண்டான அந்த நேரம் நமக்கு வரும்போது ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட கல் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி வந்து நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து நம்மளை விட்டு விலகும் போது அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து என்ன ஆகும்னா அந்த கல் வந்து நம்மளை வந்து விலகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அது அரசியலாகட்டும் இல்லை கலைத்துறையாகட்டும் பல துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அந்த ரத்தனம் அணிஞ்சது பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதெல்லாம் நம்ம உணர்ந்துருக்கோம். நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கடுமையான உழைப்பு நேர்மையான வழிமுறைகள் செல்லுங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் உழைப்பு மட்டும் ஒரு மனிதனை வந்து உயர்த்தி விடாது, அதிர்ஷ்டமும் நமக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம பயன்படுத்தி பார்த்தவங்க வந்து உணர்ந்த ஒரு விஷயம். தமிழ் பாரம்பரியப்படி நம்ம நாட்டில் தோன்றிய சித்தர் பெருமக்களும் மகான்களும் நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு கொடை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்ட ரத்தினங்கள், நவரத்தினங்கள் சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை வந்து முறையாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி எல்லோரும் அவர் வாழ்க்கையில் வந்து வாழ்வாங்க வாழ்ந்து வெற்றி அடைய எல்லாம் அல்ல குருவர்களும் இறையர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.